மாங்காட்டில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி சார்பில் விநாயகர் சிலைகளின் விஜர்சன ஊர்வலம். விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு மாங்காடு, பூந்தமல்லி, காட்டுப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி சார்பில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு செப்டம்பர் 10ஆம் தேதி வரை வழிபாடு நடைபெற்றது. கடந்த 4 நாட்களாக பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் 5ஆம் நாளான செப்டம்பர் 11ஆம் தேதி அன்று காலை கடலில் கரைப்பதற்கான விஜர்சன ஊர்வலம் சென்னை மாங்காடு கங்கையம்மன் கோவில் அருகே நடைபெற்றது. இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் மாநில தலைவர் பெரிய பணிச்சேரி வினோத் தலைமையில் நடைபெற்ற விஜர்சன ஊர்வலத்தில் அருளாளர்கள், குருமார்கள், தமிழக இந்து பரிவார் தலைவர் வசந்தகுமார், அகில பாரத மக்கள் அமைப்பு நிறுவன தலைவர் சிவகுமார், இந்து திராவிட மக்கள் கட்சி தலைவர் ரமேஷ் பாபு, ஜெய் சிவசேனா நிறுவன தலைவர் செந்தில், தமிழக இந்து சேவா சங்க தலைவர் ஸ்டாலின், அகில இந்திய இந்து சத்திய சேனா பொதுச் செயலாளர் ஸ்ரீஹரி, சனாதன பாரத சேனா தலைவர் மணி, பாரதி மக்கள் பொதுநல இயக்க தலைவர் சந்திரமோகன், அரசியல் கட்சி பிரமுகர்கள் எழுச்சி பாரத், பூபாலன் மற்றும் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விநாயகர் சிலை ஊர்வலத்தை தமிழக இந்து பரிவார் தலைவர் திரு வசந்தகுமார் காவி கொடி அசைத்து துவக்கி வைத்தார். விநாயகர் சிலை ஊர்வலத்தில் ஏராளமான விநாயகர் சிலைகள் கலந்து கொண்டு மாங்காட்டில் இருந்து புறப்பட்டு குன்றத்தூர் வழியாக நீலாங்கரை கடற்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டது. விநாயகர் சிலைகளின் ஊர்வலத்தை முன்னிட்டு மாங்காடு காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் விநாயகர் சதுர்த்தி பெரும் விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. தலைமை வகித்து வரும் திரு அருமை சகோதரர் வினோத்குமார் அவர்கள் தலைமையில் சுமார் 201 விநாயகர் சிலை ஊர்வலமாக எடுத்துச் சென்று கடலில் கரைக்கப்பட உள்ளது. ஆண்டுதோறமாக மிகவும் விமர்சையாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் நிறுவன தலைவர் திரு ராஜாஜி அவர்களின் மறைவுக்கு இரங்கலும் தெரிவித்து அவருடைய வழியில் நடந்து கொண்டிருக்கும் நாங்கள் அனைவரும் திரு வினோத்குமார் அவர்களை இந்த நிறுவனத்திற்கு தலைவராக்கி அவர் வழியில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இந்த நிகழ்வை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அதுக்கு எங்களுடைய தமிழக இந்து பரிவார் சார்பாகவும் மற்றும் ஏனைய இந்து அமைப்பு தலைவர்களுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சில கட்டுப்பாடுகள் விநாயகர் சிலை வைத்து வழிபடுவதற்கு அரசாங்க ரீதியாகவும் காவல்துறை ரீதியாகவும் மிகவும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த
கட்டுப்பாடுகள் எதற்காக விதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் மிகவும் விஷயமாக தெரியவில்லை. என்னவென்றால் நாமெல்லாம் இருப்பது இந்தியாவில், தமிழ்நாட்டில், இந்துக்கள் வாழுகின்ற நாட்டில் தான் நாம் எல்லாம் இருக்கின்றோம். ஆனால் பாகிஸ்தானியர்கள் போல் நம்மளை பாவிக்கிறார்கள் இந்த அரசாங்கம். வருஷமாக இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை தவிர்ப்பதற்கு அடுத்த ஆண்டு இதைவிட சிறப்பாக 501 சிலை ஊர்வலமாக இந்த மாங்காடை சேர்ந்த இந்து மறுமலர்ச்சி முன்னணியின் தலைவர்களும் நிர்வாகிகளும் சிறப்பாக செயல்பட்டு அடுத்த ஆண்டு 501 சிலை ஊர்வலமாக செல்லும் என்பதை இந்த நேரத்தில் கூறுவதில் கடமைப்பட்டிருக்கின்றோம்.